ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தலைவன் கிறிஸ்டோபர் நோலனுடைய டைரக்ஷன்ல ஒரு எபிக் ஃபேண்டசி ஆக்ஷன் படமாக வெளியான தி ஒடிசி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் ஹோமர்ஸ் ஒடிசியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ட்ரோஜன் வாருடைய முடிவுல கிங் ஆஃப் இத்தாக்காவா இருக்கிற ஒடிசியஸ் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி பெனிலோபி தன்னுடைய மகன் டெலிமேக்கஸ் ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்காக ஒரு ஆபத்தான ஜேர்னியை மேற்கொள்றாரு. இந்த ஜேர்னில பொசைடானுடைய மகனா இருக்கிற பாலிஃபேமஸ் அதாவது சைக்ளோப்ஸ ஒடிசியஸ் டிஸ்டர்ப் பண்ணிடுறாரு. அதனுடைய விளைவா பொசைடானுடைய விரத்தால இவருடைய ஜேர்னில ஜெயண்ட் விச் ஸ்பிரிட் வேர்ல்ட் வாரியர்ஸ் கலிப்சோவை சந்திக்கிறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவருடைய ஜேர்னியை எப்படி 20 வருடமா மாத்துச்சு அப்படின்றதும், இன்னொரு பக்கம் 20 வருஷமா இவர் வரல அப்படின்றதுனால அந்த நாட்டுல தங்கி இருக்கிற வந்தேரிகள் பாத்தீங்கன்னா பெனிலோப்பியை திருமணம் முடிச்சு எப்படியாவது அந்த நாட்டுக்கு அரசனாகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒடிசியஸோட மகனான டெலிமேக்கஸ் அதாவது நம்மளோட ஸ்பைடர்மேன் தன்னுடைய அப்பா எங்க இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்பார்டன் கிங்கான மெனலேயஸை பார்க்க போறாரு. இறுதியில ஒடிசியஸ் திரும்பி வந்து தன்னுடைய நாட்டை வந்தேரிகள் கிட்ட இருந்து காப்பாத்தினாரா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஐயா, இது கிறிஸ்டோபர் நோலன் படம். அதனால தலைவன் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு டாப் நாட்ச் ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் இந்த படத்திலுமே கொடுத்திருக்காரு. இது ஒரு கிரீக் மைத்தாலஜி அப்படின்றதுனால நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து ஃபேண்டசியா இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அது ரியலிஸ்டிக்கா நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ரொம்ப நல்லாவே வந்து சட்டிலான ஒரு ரியலிஸ்டிக் ஸ்கிரீன் பிளே வச்சிருக்காரு. அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே பாக்குறேன். அது மட்டும் இல்லாம கிரீக் மித்தாலஜியை வேற ஒரு ஆங்கிள் ஒரு போர்ட்ரே பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒவ்வொரு செக்மெண்டா இவர் சில விஷயங்களை வந்து எதிர்கொண்டுட்டே இருப்பாரு. அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர் ஆர்க் அண்ட் டெப்த் வச்சு சொல்லியிருப்பாரு. அது இந்த படத்துக்கான சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ராஜாவுடைய மாரல் வேல்யூஸ்லாம் எந்த மாதிரி இருந்திருக்கு, ஒரு அரசனுக்கும் ஒரு ஃபாலோ பண்ற அந்த சிப்பாய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. படம் பார்த்து கொஞ்ச நேரத்துக்காவது அந்த கிங்கோட குவாலிட்டிஸோட நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டை இந்த படம் விட்டு போகும். இந்த படத்துல இருக்கிற டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா ஒரு டைலாக்ல பாத்தீங்கன்னா மனுஷனை கடவுளா பார்க்கறது எந்த மாதிரி முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த டைலாக் ரொம்ப நல்லாவே இருந்தது, பவர்ஃபுல்லா. அதே மாதிரி இந்த படத்திலே பாத்தீங்கன்னா ஜூஸ் வந்து ஒரு காட் மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு ஹியூமனா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா அவரும் ஒரு மார்டல் தான், அவருக்கும் இறப்பு அப்படின்றது இருக்கு அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே கிறிஸ்டோபர் நோலனுடைய டச்சஸ் அப்படினே சொல்லலாம். நம்ம ஊர்ல சிவா ட்ரிலாஜி அப்படின்ற மாதிரி புக் எழுதிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அமிஷ் திரிபாதி சிவன் ஒரு மனிதனா இருந்திருந்தா அந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மூட்ல தான் இந்த படத்தையுமே எடுத்திருக்காங்க. பொசைடானும் பாத்தீங்கன்னா மத்த படங்கள்லாம் வர மாதிரி கிராபிக்ஸ்ல வந்து காமிக்காம பொசைடானோட விரத்தை பாத்தீங்கன்னா அவர் அந்த ஷிப்ல டிராவல் பண்ணும்போது அந்த இயற்கை சீற்றத்தாலே காமிச்சிருப்பாங்க. ஒடிசியஸா நடிச்ச மேட் டேமனும் பெனிலோப்பியா நடிச்ச ஆன் ஹாத்வேவும் ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படினே சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் இந்த படத்துடைய பில்லர்ஸ் அப்படினே சொல்லலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒடிசியஸ் 20 வருஷமா தன்னுடைய நாட்டுக்கு வரதுக்காக போராடிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே 20 வருஷமா தன்னுடைய நாட்டை வந்தேரிகள் கிட்ட விடாம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குயினா அவங்க ஆட்சி நடத்திட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு பெர்ஃபார்மன்ஸுமே ஒரு பவர் ஹவுஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படினே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. மேட் டேமன் அந்த அம்பு எடுக்கிற அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா மாஸ் மூமெண்ட் அப்படினே சொல்லலாம். ஸ்பைடர்மேன் பேரான டாம் ஹாலண்ட் ஜெண்டயா இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. குறைவான கதாபாத்திரமா இருந்தாலும் ஒரு நிறைவான நடிப்பை கொடுத்திருக்காங்க. குறிப்பாக டாம் ஹாலண்ட் ஒரு சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா மேட் டேமன் தான் தன்னுடைய அப்பா அப்படின்றத புரிஞ்சுப்பாரு. அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா டச்சிங்கா இருக்கும். ராபர்ட் பேட்டின்சன் பாத்தீங்கன்னா ஒரு கவர்டான வில்லனா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்சவங்களும் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒடிசியஸ் பாத்தீங்கன்னா தன்னுடைய நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மெலோட்ராமா அப்படின்னே சொல்லலாம். அந்த சீக்வன்சஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிளைமேக்ஸ்ல பெனிலோப்பி பண்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டை கைப்பற்ற வந்த அந்த வந்தேரிகளுக்கு ஒடிசியஸ்க்கு இவங்கலாம் ஈக்குவல் இல்ல அப்படின்றது அவங்களே உணர்ற மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அந்த ஒரு சீக்வன்ஸ்லயே பாத்தீங்கன்னா சிங்கம் தான், கழுத தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேக்டரை ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இந்த மொத்த படமே பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் தான். செட் பீசஸ், காஸ்டியூம், சிஜே ஒர்க், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். ஜஸ்ட் ஒரு கப்பல் தான் காமிப்பாங்க, இருந்தாலுமே அதுல எவ்வளவு டீடைலிங் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரிஜினலா அதை பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்கிறதுக்கே மெஸ்மரைசிங்கா இருக்கு. படத்துடைய பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகரும். படத்துடைய டியூரேஷன் 3 hours. பெருசா எனக்கு போர் அடிக்கிற மாதிரி எந்த ஒரு சீக்வன்ஸுமே இல்ல. இது டயலாக் ஓரியன்டட் மூவி தான். நீங்க டயலாக் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்காது. இந்த படம் நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே அப்படின்றது இந்த படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு டிராமாட்டிக்கா போரிங்கான ஒரு மூவியை நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே மூலமா எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தலாம் அப்படின்றதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர் அண்ட் ஒடிசி அப்படின்ற ரெண்டு படங்களே எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு படமே பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டருக்கு என்சைக்ளோபீடியாவா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன கேட்டா இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி தலைவன் பிராட் பிட் நடிச்ச ட்ராய் படத்தை பார்த்துட்டு போங்க. அந்த படத்துடைய கண்டினியூஷனா இந்த படம் இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல கனெக்ட் இருக்கும், என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். இன்கேஸ் நீங்க இதுக்கு முன்னாடி கிரீக் மைத்தாலஜி பத்தி தெரியல அப்படின்னா அச்சிலிஸ் பத்தின ஒரு சின்ன டயலாக் மட்டும் இந்த படத்துல வருது, அதையுமே செக் பண்ணி பாருங்க. 2026 வெளியான சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. பெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் டெக்னிக்கல் கேட்டகரிஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகும். ஆனா வின் பண்ணுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படத்துல ஸ்ட்ராங் அடல்கன் இருக்கு, சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த ஒடிசி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 9 out of 10.